ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி தான் செய்ய போறோம். டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கும் இல்லைங்களா? நல்லா சாப்பிடும்போது உள்ள ஜெல்லியா இருக்க மாரி. பட் நான் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா, கேண்டி மாரி ஆயிடுச்சுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பட் சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது அப்படின்ட்டு. நானும் வந்து நெறைய வீடியோஸ்லாம் பார்த்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ, அத அப்படியே டிட்டோ அதே மாரி தாங்க பண்ணேன். பட் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டேன் போல இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரை ஆன மாரி இருந்தது. எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது பெஸ்ட்டா வராது இல்லைங்களா? பெஸ்ட்டா வரத மட்டும் வீடியோல போட்டா நல்லா இருக்காது இல்லைங்க. நமக்கு என்ன வருதோ அதையும் காமிச்சோம்னா தான் நம்ம அடுத்த டைம் அந்த மிஸ்டேக்க சரி பண்ணிக்க முடியும் இல்லையா? நான் அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள்லாம் இருப்பீங்க. நீங்க நெறைய இன்புட் குடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேங்க. தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்ல ஒரு சின்ன பப்பாளி காய் மரம் தாங்க. அப்படியே ஊருப்பட்ட காய் இருக்குதுங்க. அப்படியே அடுக்கடுக்கா அவ்வளோ காய் இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக பப்பாளி காய அறுத்துட்டு வந்து டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம். எனக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து பப்பாளி காயில செய்வாங்கங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. நெறைய வந்து இப்போ ரீசெண்டா அந்த தேங்காய் பண்ண செய்ய கத்துக்கிட்டேன் இல்லைங்களா? டூட்டி ஃப்ரூட்டி கடையில வாங்கி வாங்கி நெறைய போட்டு போட்டு செய்வேனுங்களா, எனக்கு அந்த தேங்காயோட டூட்டி ஃப்ரூட்டி போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா தான் இது எதுலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சோம். ஓ! பப்பாளி காயிலேருந்து தான் டூட்டி ஃப்ரூட்டி பண்றாங்களா? பரவாயில்லையே! நம்ம தோட்டத்தில தான் இவ்வளோ பப்பாளி காய் இருக்குது. நம்ம ஏன் வித்தியாசமா ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ட்ரை பண்ணோம். ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எண்ட் வரைக்குமே கரெக்ட்டா பண்ணிட்டேங்க. அந்த ட்ரை பண்றதுல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் போல இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த குட்டி பப்பாளி காய் மரத்தில பாருங்க எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு அறுவடை பண்ணிக்கலாங்க. பக்கா விவசாயியாவே மாறிட்டீங்க. தலையில் ஒரு துண்டு கட்டியிருந்தேன் கரெக்டுங்கப்பா. இப்போ அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆக போகிறாங்க. என்னங்க இது, என்னங்க இப்படி வரீங்க அப்படிம்பாங்க. பப்பாளி காய் பார்த்தீங்களா, ஒரு காய் பார்த்தா இன்னொரு காய் பார்க்க தேவையில்லைங்க. அப்படியே அருமையாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமுமே இருந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவிட்டுங்க, தோல் சீவணும். தோல் சீவும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அதில் பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த தோல் சீவும்போது. அதனால் சீவும்போது பார்த்தீங்கன்னா, வழுக்கிக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்பப்போ நடுவுல வந்து ஒரு தடவ தண்ணியில நனைச்சிட்டு நீங்க சீவுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஃபுல்லா தோல் நீக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கட் பண்ணோம் அப்படின்னா உள்ள விதை இருக்குங்க.
காய் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா திரண்ட காயாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, பப்பாளி காயை அரிஞ்சோம் அப்படின்னா, விதை வந்து உள்ள கருப்பாவே இல்லைங்க. அந்த ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு அந்த அந்த க்ரீம் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த கலரில் தான் விதை இருந்தது. பட் நாம் கட் பண்ண 2 காய் தான் பண்ணோங்க. 4 காய் எடுத்துகிட்டு வந்தோம். 2 காய் திரண்டுருச்சுன்னு பழுக்க விட்டலான்னு விட்டுட்டு, மீதி 2 காய் வந்து பார்த்திங்கன்னா, அதில் மட்டும்தான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி பண்ணேங்க. ஒரு காய் பொரியல் பண்ணிக்கலான்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டோம். ஆனால் இது விதை பாருங்களேன், ஃபுல்லாக பிளாக்காக இருந்ததுங்க. அதனாலக்கு இது வரலையான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சீடெல்லாம் எடுத்துட்டுங்க, அந்த உள்ளே கொஞ்சம் நார் நாராக இருந்ததுங்களா, அதையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நல்லா பொடியாக அரிஞ்சுக்கிட்டேங்க. என்னால் வந்து பொடியாக அரிய முடியல. அம்மா வந்து குட்டி குட்டியாக அருவாமனையிலே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டூட்டி ஃப்ரூட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோங்க. இதோட ப்ரொசீஜர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, காய் வந்துங்க தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக காய் வந்து அரிஞ்சிக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பப்பாளி காயை வந்து அதில் போட்டுடணும். கரெக்டாக 5 to 6 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருங்க. ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் காய் போட்டோம் இல்லைங்களா, சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொலன்னு வேகக்கூடாதுங்க, நல்லா க்ரன்ச்சியாக வெந்த மாதிரி இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் காயை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் வந்து காய் அரியும் போதே எவ்வளோ கப்பு இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் வந்து அதிலே மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, காய் வடித்து வச்சதுக்கப்புறமாங்க அதே பாத்திரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 கப்பு வந்து பப்பாளி காய் வந்து கட் பண்ணது இருந்ததுங்க. 6 கப்புக்கு 2 கப்பு வந்து சர்க்கரை போடணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணிங்க. ஸோ 2 கப்பு சர்க்கரையும் 2 கப்பு தண்ணியும் ஊற்றி ஃபஸ்ட் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காய் வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் போட்டு நல்லா சுண்ட விடணும். ஒரு கம்பி பதம் வரணுங்க. அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நல்லா சுண்டிடணுங்க. சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் சக்கரைப்பாகு வந்து அந்த காயிலேருந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். எகெயின் வந்து காய் வந்து அந்த அரிக்கரண்டியில் வந்து நல்லா அரித்து எடுத்துருங்க, வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் காயை 4ஆக பிரித்து என்ன ஃபுட் கலர் வேணுமோ கலந்துட்டுங்க, தனித்தனியாக உணர வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுங்க. இதே ப்ரொசீஜர் தான் பண்ணேன். ஆனால் எப்படி ட்ரை ஆச்சுன்னு தாங்க தெரியல. ஆமாங்க, அந்த கிணத்துல இதில் டேங்க்கில் இருந்தது. சரின்ட்டு தண்ணி எடுத்து உள்ள தள்ளி விடுமா? இல்லை முழுவில் ஏங்கத்த 5 கப்புக்கு இது 5 கப்பு வரும் இல்லைங்கத்தது. பாருங்கள் எவ்வளோ வரும்ன்ட்டு. எல்லாம் அளந்துக்கிட்டு போகிறது. பார்த்துங்க. எவ்வளோ நிமிஷம் போட்டிருக்கான் வேகிறதுக்கு? ஒரு 5 நிமிஷங்கத்த. அதான் அரை வேக்காடாக வேகணுமா. ரொம்ப கொலன்னு வேகக்கூடாதாம்மா. ஏன்னா நம்ம சக்கரை பாகில் வேற வேக வைக்கிறோம்ல. தண்ணி கணக்காக தான் இருக்குது. போதும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி இருந்தாலும் தேவைப்படாது. வெந்துருச்சு, நல்லா தெரியும். கலரே மாறிடுச்சு இல்லைங்க. கலரே மாறிடுச்சு நல்லா. இருங்க அப்படி எடுத்துக்கலாம் விடுங்க. பொருளுமே வந்துச்சு பாருங்க, கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. பளபளன்னு அந்த சைனிங் வந்துருச்சு. நல்லா இருக்குது, சூப்பர். இதே கலரு போக மாட்டேங்குது. இதே ஒரு கலர் மஞ்சள் கலராக. ஆமாங்க.
கீழே இறக்குறதுங்க இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்காங்க அத்தை. சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க அத்தை? சாப்பிட்டாலும் நல்லா கொலன்னு இருக்குது. ஆறுனோடனே இந்த பாவெல்லாம் இழுத்துரும். ஆமாம். அந்த சவுக்குன்னு வந்துடும். ஆமாங்க அத்தை. ஆமாம், சவுக்குன்னு தானே இருக்குது அந்த அது காய். கரெக்டு. அந்த சவுக்குன்னு வந்துடும். காயை பார்த்தீங்களாங்க எப்படி கண்ணாடி மாதிரி மின்னுது அப்படின்ட்டு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது பப்பாளி கையில் தான் செஞ்சது அப்படின்ட்டு. எனக்கே பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. சாப்பிட்டா எக்ஸாக்டாக டூட்டி ஃப்ரூட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுங்க. நல்லா அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் கம்முன்னு இப்படியே விட்டுருந்துருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கடையில் டூட்டி ஃப்ரூட்டி கலர்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு நப்பாசையில் என்ன பண்ணிட்டோன்னா பிளேட்டில் வந்துங்க 4ஆக பிரிச்சுக்கிட்டோம். 4ஆக பிரிச்சுட்டு 3 மட்டும் கலர் பண்ணிக்கிட்டோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லோ கலராகவே தான் இருந்ததுங்களா, அதனால் எல்லோ கலர் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோங்க. ஏன்னா நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா நம்ம திரண்டக்காய் எடுத்தனால கலர் கொஞ்சம் டார்க் எல்லோ வந்த மாதிரி இருந்ததுங்க. மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை, சிகப்பு, ஆரஞ்சுங்க. இது 4ஐயும் கலந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வச்சுருந்துருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வெளியில் வந்துங்க பக்கத்தில் கோழி பண்ணை இருக்கனால ஈயோட தொல்லை வந்து எக்கச்சக்கமான தொல்லைங்க. ஒரு ஈ 2 ஈலாம் வராதுங்க, ஆயிரக்கணக்கில் தான் ஈ வரும். அதனால் வெளியில் வச்சா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டுங்க உள்ளே வந்து ஃபேனை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏதோ போகிற வேலை இருந்துன்னு கிளம்பி போயிட்டோங்க. அதை அப்படியே விட்டுட்டோம், எடுக்காமையே விட்டுட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக அந்த வத்தெல்லாம் ரெடியாகும் பாருங்கள், அந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு போல் இருக்குதுங்க. மேபி நம்ம அப்பயே அந்த டிஷ்யூ வச்சு அந்த எக்ஸ்ட்ராவில் அந்த பிசு அந்த ஈரத்தெலாம் எடுத்திருந்தோம்னா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிருக்குங்க. நாங்கள் அதை தான் மிஸ் பண்ணிட்டோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி அந்த எல்லோ கலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பேல் எல்லோ கலர் மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி இல்லைங்க. டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த கேண்டி இருக்கும் இல்லைங்களா, ட்ரை கேண்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்ஸ் ஷாப்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள் ட்ரை கேண்டி, அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. ஆனால் அந்த எல்லோ கலர் பாருங்களேன் எப்படி பழுப்பு கலராக மாறிடுச்சு அப்படின்ட்டு நல்லா சுருங்கிடுச்சுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைக்கு நாமளும் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு மிக்ஸ் பண்ணி ஆளாளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். கேண்டி மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு நான் அதான் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து இது மறுபடியும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. எக்ஸாக்டாக டெக்ஸ்சரு எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. கலரு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. அந்த டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள், அது மட்டும் தான் என்னால் கொண்டுட்டே வர முடியல. கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.